இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உயிர்ப்பின் காலத்திலே அச்சம் தவிர்த்து உயிர்ப்பில் நிமிர்ந்திருப்போம் என்ற தியானத்தில் நாம் தியானிப்போம். அச்சம் தவிர்ப்போம், உயிர்ப்பில் நிமிர்ந்திருப்போம். கல்லறை வாசலில் காவல் என்று வீரர்களுக்கு தெரியும், கடவுளின் மகனை தடுத்து நிறுத்த முடியாது என்று. அந்த சீடர்கள் அறைக்குள்ளே அஞ்சி ஒளிந்திருந்தார்கள். ஆனால் உயிர்த்தவர் வந்ததும் புயலென புறப்பட்டார்கள். ஆண்டவர் உன்பக்கம் இருக்கும்போது அஞ்சுவது எதற்கு? அலைகளை பார்த்து பயந்தால் கடலின் நடப்பது எதற்கு? மானிடர் எனக்கு என்ன செய்ய முடியும்? இது வீரனின் முழக்கம். உயிர்த்த இயேசுவின் பிள்ளைகளுக்கு இதுவே அன்றாட பழக்கம். அஞ்சாமை என்பது பயமே இல்லாமல் இருப்பதல்ல, பயத்தை தாண்டி பாய்ந்து செல்வதே உயிர்ப்பு. அஞ்சாமை என்பது பயமே இல்லாமல் இருப்பதல்ல, பயத்தை தாண்டி பாய்ந்து செல்வதே உயிர்ப்பு. திருத்துதர்கள் என்று சிறைச்சாலைக்கும் அஞ்சவில்லை, ஏனெனில் அவர்கள் கண்டது வெற்றுக்களாய் அல்ல, வெற்றி வீரனை. சீடர்கள் அன்று கண்டது வெற்றி கல்லறை அல்ல, வெற்றி வீரனை. நற்செய்தி அறிவிக்க நாவுகள் மட்டும் போதாது, உன் துணிச்சலான செயல்களின்றி உலகம் மாறாது. உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் கலங்காதே, உயிர்த்தவர் உன் நிழலாய் இருக்கிறாய், ஒருபோதும் மறவாதே. அஞ்சாமை, பயத்தை பார்த்து செய்யுங்கள். திருத்துதர்கள் இயேசுவின் சாவுக்கு பின் பயந்து நடுங்கி கதவை சாத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தூய ஆவியின் வருகைக்கு பின் அதே கதவுகளை திறந்து வீதிக்கு வந்தார்கள். உயிர்ப்பு கால நமக்கு புகட்டும் பாடம் என்ன? கதவுகளை திறங்கள். உங்கள் பயம், பொருளாதார சிக்கல், நோய், எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கும்போது அவை வெறும் தூசு. திருத்துதரை போல செயலாளர் அறிவித்தால், அந்த காலத்தில் திருத்துதரோட மைக் இல்லை, கேமரா இல்லை, ஆனால் செயல் இருந்தது. அவர் நோயாளிகளை குணமாக்கினார்கள், ஏழைகளை பகிர்ந்து கொண்டார்கள். என்று நீங்கள் ஒரு அநீதியை கண்டு தட்டி கேட்கும் போது நீங்கள் திருத்துதர். ஒருவர் உங்களை பழிக்கும் போதும் புன்னகையோடு மன்னிக்கும் போதும் நீங்கள் உயிர்ப்பின் சாட்சிகள். சில கத்தோருக்கு எதற்கெடுத்தாலும் பயப்படுவார்கள். ஐயோ, கருப்பு பூனை குறுக்கே போகிறது, இன்று வேலை கிடைக்குமா என்று கவலைப்படுவார்கள். உயிர்த்த ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கும் போது பூனை என்ன, புலியே குறுக்க வந்தாலும் அது உங்கள் செல்ஃபி எடுக்கத்தான் வரும் என்று நினையுங்கள். ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கும் போது பூனை என்ன, புலியே குறுக்கே வந்தாலும் அது உங்கள் செல்ஃபி எடுக்கத்தான் என்று நினையுங்கள். நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்கிறதை ஆண்டவர் நமக்கு இந்த உயிர்ப்பின் காலத்திலே உணர்த்துகிறார். பயத்தை எதிர்கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு பயத்தை தரும் ஒரு காரியத்தை செய்ய துணியுங்கள். உதாரணமாக, ஒருவரிடம் மன்னிப்பு கேட்பது அல்லது உண்மையை உறக்க சொல்லுவது. சாட்சிய வாழ்வு. உங்கள் பேச்சை கேட்டு ஒருவன் இயேசுவை நம்புவதை விட உங்கள் அஞ்சாத ஞானத்தை பார்த்து இறைவனை இவன் கும்பிடும் தெய்வம் உண்மையிலேயே பெரியது என்று சொல்ல வைக்க வேண்டும். தூசியாகும் துயரங்களாக மாற வேண்டும். கல்லறை பாறையை தூசி என தள்ளியவர் உன் கவலை பாரத்தை தாங்க மாட்டாரா? கடலையே பாறையாக மாற்றியவர் உனக்கு கால நீராக கனிய மாட்டாரா? பொருளாதார புயல் உன்னை அடிக்கலாம், உன் படகில் இயேசு தூங்குவது போல தோன்றலாம். அமைதியாயிரு மகனே, அவர் இழந்த போதும் அலைகளும் அடங்கும், உன் வறுமையும் போடும். அமைதியாயிரு மகனே, அவர் எழுந்தால் போதும் அலைகளும் அடங்கும், உன் வறுமையும் ஓடும். நோய் என்னும் இருளில் மேனியை சுடலாம், நம்பிக்கை நரம்புகள் மெல்ல தளரலாம். உயிர்த்தவர் காயங்கள் உன் மருந்து அல்லவா? அவர் தழும்புகள் உனது விருந்து அல்லவா? உயிர்த்தவர் காயங்கள் உன் மருந்து அல்லவா? அவர் தழும்புகள் உனது விரும்பு அல்லவா? எதிர்கால மேகம் மூடி மறைக்கலாம், எந்த பக்கம் போவதென்று இதயம் துடிக்கலாம். முன்னே செல்பவர் இருளின் ஒளி என்றோ, பின்னே வருபவர் வெற்றியின் வழி என்றோ. முன்னே செல்பவர் இருளின் ஒளி என்றோ, பின்னே வருபவர் வெற்றியின் வழி என்றோ. பயப்படாதே, பதறாதே, ஆண்டவர் உன்பக்கம். இதுவே உனது வலகை. துன்பங்கள் எல்லாம் வெறும் கால் தூசி. உயிர்த்தவர் உன்பக்கம், அதுவே உன் உயிர் மூச்சு. உயிர்த்தவர் உன்பக்கம், அதுவே உன் உயிர் மூச்சு. நமது கவலைகள் பெரியதாக தெரிவதற்கு காரணம் நாம் கவலையை மட்டும் உற்று பார்க்கிறோம். ஆண்டவரை உற்று பார்த்தால் கவலைகள் சிரித்து போகும். ஆண்டவர் ஆகாய பறவைகளையே போஷிக்கிறார் என்றால் கிரீடமான உங்களை கைவிடுவாரா? உடல்நலம் கொண்டு நாளும் ஆன்மாவின் பலம் குறைபடாது. உயிர்த்தவர் நோடு இருக்கிறார் என்ற எண்ணமே பாதி நோயை தீர்க்க. நாளை நமதல்ல, நமது ஆண்டவருடையது. நாளை நமதல்ல, அது ஆண்டவருடையது. அவர்
ஏற்கனவே அங்கு நமக்காக ஒரு மேஜையை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஒரு மனிதர் கடவுளிடம் கேட்டாராம், ஆண்டவரே, என் கவலைகள் எல்லாம் மலை போல இருக்கிறதே. அதற்கு ஆண்டவர் சொன்னாராம், மகனே, நீ மலையை பார்க்கிறாய், நான் மலையை உருவாக்கியவனை என்னை பார்க்க சொல்கிறேன். நான் மலையை தள்ள வேண்டாம், உன் விசுவாச கடுகை மட்டும் இடு, மலை தானாக விடும். நமது வையம் என்பது ஒரு பழைய சினிமா வில்லன் போலத்தான். வெளிச்சம் உயிர்ப்பு வந்தவுடன் அது காணாமல் போய்விடும். உயிர்ப்பு வந்தவுடன் அது காணாமல் போய்விடும். பழிப்பவர் முன்னே உயிர்ப்பு இருக்க வேண்டும். உன்னை சுடும் சொற்கள் ஈட்டிகளாகலாம், உன் மனதை சிதைக்கும் முட்களாகலாம். ஆனால் சிலுவையில் தொங்கிய செம்மல் நினைவில்லையா? மன்னியும் என்றாரே, அதுதான் உயிர்ப்பின் எல்லை அல்லவா? பழிப்பவர் வீசும் ஒவ்வொரு கல்லையும் இடு, உன் வெற்றி கோட்டைக்கு அஸ்திவாரமாய் போடு. அவர் நாவில் வன்மம், உன் முகத்தில் மென்மம். அதுவே சாதனை வீழ்த்தும் உயிர்ப்பின் சின்னம். திருப்பாடல் 118:6 உன் பக்கத்து துறைவன். பழிப்பவன் வெறும் மனிதன், உன் காவலன் இறைவன். பழிப்பவன் வெறும் மனிதன், உன் காவலன் இறைவன். அவர் அன்பு எய்தால் நீ அன்பை எய்து. அவர் தூற்றி குறித்தால் நீ தோத்திரம் செய்து. கல்லறை வாசல் உடைத்தது கோபம் அல்ல, அன்பின் வலிமை. அது சாவையும் வெல்ல. பதிலுக்கு பதில் செய்வது பலவீனம் தம்பி, புன்னகையோடு மன்னிப்பதே உயிர்ப்பின் வல்லமை தம்பி. பதிலுக்கு பதில் கொடுப்பது பலவீனம், புன்னகையோடு மன்னிப்பதே உயிர்ப்பின் பிரசன்னம். எதிரியை சிதைப்பது போர் வீரன் தர்மம், எதிரியை நேசிப்பதே உயிர்ப்பின் தர்மம். எதிரியை சிதைப்பது போர் வீரன் தர்மம், எதிரியை நேசிப்பதே உயிர்ப்பின் தர்மம். உலகமே உன்னை பார்த்து வியக்கட்டும், உன் சிரிப்பில் இயேசுவை அடையாளம் காணட்டும். உலகமே உன்னை பார்த்து வியக்கட்டும், உன் சிரிப்பில் இயேசு அடையாளம் காணட்டும். ஒருவரிடம் கேட்டாராம், எப்படி உன்னால் உன்னை பழிப்பவர்களை இவ்வளவு எளிதாக மன்னிக்க முடிகிறது? அவர் சொன்னாராம், அவர்கள் என்னை முட்டாள் என்கிறார்கள், என் ஆண்டவருக்கோ நான் விலைமதிப்பற்ற முத்து. ஒரு முட்டாள் சொல்வதை விட என் ஆண்டவர் சொல்வதை தானே நான் நம்ப வேண்டும். அதுதான் சிரிக்கிறேன் என்றாராம். அஞ்சாத குணம் வேண்டும், உண்மையின் நற்செய்தி முழக்க வேண்டும். வெறும் பேச்சில் உயிர்ப்பில்லை, வீதிக்கு வரும் துணிச்சல் அது உண்டு. பைபிளை சுமந்து செல்வது மட்டும் சாட்சி அல்ல, பயத்தை வென்று நிமிர்வதே பரிசுத்த சாட்சி. பைபிளை சுமந்து செல்வது மட்டும் சாட்சி அல்ல, பயத்தை வென்று நிமிர்வதே சாட்சி. கல்லறை வாசலை மூடிய கல்லை தேவதூதர் புரட்டினார். நீ அஞ்சாதே, உன் இதயத்தை மூடிய சுயநலக் கல்லை இரு நீயே புரட்டி தள்ளு. உன் சோக முகம் நற்செய்தியாகாது. நீ அழுதால் சாத்தான் பயப்பட போகாது. நீ சிரிக்கும் முதல்களின் சிகரடிக்கும் நற்செய்தி சிந்து புன்னகையில் தெரிகின்றதே அமைதி. தத்துவ வகுப்பு எடுத்து தள்ளாதே, தர்மம் செய்து உன் உயிர்ப்பை பறைசாற்று. கடவுள் எங்கே என்று கேட்பவருடன் உன் அஞ்சாத குணத்தை காட்டி இதோ இங்கே என சொல்லு. கடவுள் எங்கே என்று கேட்பவரிடம் உன் அஞ்சாத குணத்தை காட்டி இதோ இங்கே என சொல்லு. அவர் புன்னகையால் போர் புரியக்கூடியவர். திருப்பாடல் 118:6 பக்கத்து துணைவன். பழிப்பவன் வெறும் மனிதன், உன் காவலன் இறைவன். அவர் அன்பு எய்வதால் நீ அன்பை எய்து. அவர் தூற்றி குறித்தால் நீ தோத்திரம் செய்து. கல்லறை வாசல் உடைத்தது கோபம் அல்ல, அன்பின் வலிமை. அது சாவையும் அல்ல. உலகமே உன்னை பார்த்து வியக்கட்டும், உன் சிரிப்பில் இயேசுவை அடையாளம் காணட்டும். உலகமே உன்னை பார்த்து வியக்கட்டும், உன் சிரிப்பில் இயேசுவை அடையாளம் காணட்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மகிமையை பெறுவதற்காக அன்புக்குரியவர்களே, இதோ இந்த உயிர்ப்பின் காலத்திலே இறைவனுடைய மகிமையை பெற ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் என்கிற உணர்வு, தூசியாகும் துயரங்களை நாம் எடுத்து புன்னகை போரோடு அஞ்சாத குணசாட்சியோடு கதவுகளை திறந்து சாவின் முளைக்கும் வாழ்வாக ஒளியின் மக்களாக நாம் வாழ, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை வாழ்வாக்க, வாழ்விலே வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்து உயர்த்தி விட்டார். அவரோடு நம் மகிமையும் சாட்சிகளாக மாற முடியும் என்பதை ஆண்டவர் என் பக்கம் இருக்கிற போது நான் எதற்காக அஞ்ச வேண்டும்? அது பொருளாதார புயலாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எதிர்காலம் என்று எப்படி விதமான தூசியை நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிற போது நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று புன்னகையோடு ஆண்டவரின் உயிர்ப்பின் சாட்சிகளாக துணிந்து வாழ்வோம். இயேசு கிறிஸ்து உயர்த்தி விட்டார். அல்லேலூயா.